ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் மிகவும் முக்கியமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மே மாதங்கிறது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் நிறைய விசேஷமான நாட்கள் வரும். அதில் ஒரு விசேஷமான நாளானது வர இருக்குது. அதுதான் மே மாதத்துடைய 12ஆம் தேதி. மே மாதத்துடைய 12ஆம் தேதி தமிழ் மாதம் சித்திரையுடைய 29ஆம் நாளாக வந்திருக்கு. அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாள். அப்படி என்ன பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அன்னைக்கு பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. அதனால் இந்த பௌர்ணமி சித்திர பௌர்ணமி என்று அழைக்கப்படும். இந்த பௌர்ணமியை முன்னிட்டு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களில் சில கிரகங்கள் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதே போல் இந்த பௌர்ணமியில் ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் செய்யணும், அதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தையும் மறக்காமல் தெரிஞ்சு அந்த பரிகாரத்தையும் பண்ணி பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அமைப்பை சொல்கிறேன். ஸோ கிரகநிலைகளுடைய அமைப்பு, கிரக மாற்றங்கள்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய சுகஸ்தானத்தில் சனி ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன், கலஸ்தரஸ்தானத்தில் குரு சந்திரன், பாக்கிஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி பௌர்ணமியிலிருந்து கிரகநிலைகள் வரப்போகுது. அப்புறம் கிரக மாற்றங்களும் இந்த பௌர்ணமியிலிருந்து இருக்குது. பௌர்ணமி முடிந்து 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்களோ அதை உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் பெறுவீங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு விருச்சக ராசி விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும். அந்த நம்பிக்கையோடு இருக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கை எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியானது இந்த பௌர்ணமியில் பெறுவீங்க. பிள்ளைகள் வகையில் நலனில் அக்கறையானது காட்டணும். உறவினர்கள் மத்தியில் அப்போ தான் உங்களுக்கு மதிப்பானது கூடும். பெண்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடித்து வெற்றியானது உங்களுக்கு பெற முடியும். திடீரென மன தடுமாற்றம் உண்டாகலாம். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்குங்க. பெரியோருடைய ஆலோசனை கை கொடுக்கும். பெரியோருடைய ஆலோசனைக்கேற்ப செயல்படுங்க. மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். அதனால் கவனமாக பாடங்களை படிங்க. அதுதான் வெற்றிக்கு உதவும். ஸோ விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்த மாணவர்கள் ரொம்பவே கவனமாக படிக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கவனமாக படித்தீங்கன்னா
பல இழப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படும். வாழ்க்கையில் பிடிப்போ ஆர்வமோ இல்லாமல் சலிப்பு ஏற்படும். எந்தவித பாதிப்பும் உண்டாகாமல் இருக்க தியானம் செய்யணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யணும். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கடன் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். வியாபார தொடர்பான பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பெல்லாம் சேரும். வாய்ப்பை பயன்படுத்தி வியாபாரத்தில் முன்னேற பாருங்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தும். டென்ஷன் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். ஸோ வேற்றுமை உண்டாக மாதிரி உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனைகள் செய்து கொள்ளணும். ஆலோசனைகள் செய்து கொண்டு வாக்கு கொடுத்தீங்கன்னா இழப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அதனால் ஆலோசனை செய்து வாக்குகள் கொடுங்க. உங்களை விட உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்பட விதமாக திறமையை பயன்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை அமையும். காரியங்கள் கூட இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். விலகி சென்றவர்கள் விரும்பி சேர்வாங்க. திடீரென மன தடுமாற்றம் உண்டாகலாம். சூரிய சுக்கிரன் சஞ்சாரத்தினால் பணவரவு திருப்தி தரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும். இல்லைனா உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும். ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பௌர்ணமியில் ஒரு பரிகாரம் செய்யணும். நினைத்த காரியம் நினைத்த வேகத்தில் கைகூட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இப்படி நீங்கள் விளக்கேற்றக்கூடிய பரிகாரம் ஒன்று செய்யணும். இதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும். அது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் பண்ணுங்கள். சித்ரா பௌர்ணமி என்பது தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாளாகும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு ஆகியவெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா காரிய சித்தி உங்களுக்கு உண்டாகும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திரன் உயிர் ஆற்றலுக்கான கிரகமாக சொல்லப்படுது. இத்தகைய சந்திரனுக்குரிய நாள் பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தை அவரே நிஜமாக்கி கொடுப்பாரு. இந்த ஆண்டு சித்திர பௌர்ணமி சித்திர நட்சத்திர நாளில் இணைந்து வருவது இன்னும் சிறப்பு. சித்திர பௌர்ணமி என்று நம்மளுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நிறைவேற எளிமையான விளக்கு பரிகாரத்தை செய்தாலே அளவில்லாத பெரிய அளவிலான பலன்கள் பெற முடியும். இது சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. பௌர்ணமி என்று சந்திரனுடைய ஒளிக்காற்றுகள் நம்மளுடைய உடலில் பட வேண்டும் என்பதாலேயே கிரிவல செல்லக்கூடிய முறை ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் விளக்கேற்றி வீட்டில் வழிபாடு செய்யுங்க. இந்த விளக்கேற்றுறதுனால ஒளிமயமான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தெய்வ சக்தி அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் நம்ம என்ன வேண்டிக் கொண்டாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். இது ஆன்மீக பரிகார நிபுணர்களே சொல்லியிருக்காங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பரிகாரமும் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.